ஏதோ ஒரு காரணத்தை, பையனுக்கு 25 வயசு தான் ஆகுதுங்கிறாங்க. ஆனா சொட்டை விழுந்துருச்சு, அவனுக்கு தலையில முடி கம்மியா இருக்கு, அதனால வேண்டாம். இப்படி ஒரு ஒண்ணுமில்லாத காரணம். இதையெல்லாம் ஒரு அப்பீரியன்ஸ் அண்ட் ஏஜ் இத ஒரு சப்ஜெக்ட்டா வச்சுக்கிட்டு, அ இவங்கள அறியாமலேயே இவங்க வந்து வேண்டாம், வேண்டாம், வேண்டான்னு சொல்லி நெறைய வரன்கள் வரும்போது இப்படி சொல்லிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, கல்யாணம் நடந்தா போதும், யாரா இருந்தாலும் ஏத்துக்கிறேங்கிற சொல்ற ஒரு நிலைமை உருவாயிரும். அப்பமும் முதல்ல வந்த மாரி ஏதோ ஒரு இடம் தான் வரப்போறது. அத முதல்லயே சரின்னு சொன்னா நடந்துட்டு போறது. அத செய்ய மாட்டாங்க. அதனால வர்ற வினை தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 7ஆம் இடம் சூரியனா இருக்கிறதுனால இந்த மாரியான ஒரு குணாதிசயம் அவங்களுக்கு ஏற்படுது. அவங்க தப்பு இல்ல. அந்த குடும்பம் அந்த மாரி பார்க்கறதுக்கு இதான் காரணம். அவங்க வந்து கரெக்டான விஷயத்த தான் கடைப்பிடிக்கிறாங்க. ஆனா அது இந்த மாரி தப்பா முடிஞ்சிருது. அதனால இந்த கல்யாணம் லேட் ஆனதுக்கு இவங்க கண்டிஷன் தான் மூல காரணம். சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது எப்படி நடக்கும்? அதனால அமையும். நல்லபடியாக அமையும். இந்த சனி பகவான் இப்போ குடும்பஸ்தானத்துல போய் உட்கார்றார். ராசியாதிபதியான சனி பகவான் குடும்பஸ்தானத்துல உட்கார்றார். குரு பகவான் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து அவங்களோட கடன், வியாதி, எதிர்ப்பு இவைகளை கட்டுப்படுத்துவார். எளிமையை உருவாக்குவார். உத்தியோகம் விருத்தி அடையும். 10ஆம் இடத்தை பார்க்க போறார். நல்ல தூக்கம், நல்ல உடை உடுத்தணும்னு விதி. 12ஆம் இடத்தை பார்க்க போறார். அயன சயன போகம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்தை பார்க்க போறார். அப்ப நல்லா தூங்கணும், நல்ல சட்டை போடணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், சௌக்கியமா இருக்கணும். அப்ப அந்த ரொட்டீன் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய லைஃப் இவங்க கேட்காமலே இவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு விதி இருக்கு. அந்த டைம் இப்ப வருது. இதுக்கு முன்னால கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷத்துக்கு முன்னால இப்படி வந்தது. இப்பதான் திரும்பவும் வந்திருக்கு. அதனால இந்த காலத்தை மிஸ் பண்ணாம அந்த கும்பராசி அன்பர்கள் தாராளமாக காலதாமதமாயிருந்தா, கல்யாண காலதாமதம் ஆயிருந்தா அவங்க இப்ப பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த சித்திரை மாதத்துல இருந்து அது நடக்க ஆரம்பிச்சிடும். தாராளமாக முயற்சி செய்யலாம்.